வெல்கம் டு ஸ்டடி வித் சிவின். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9ல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இன் தமிழ்நாடு. இந்த இதில் மொத்தம் ஒரு 22 டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் வந்து எப்படி வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1852ல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, கஜலு லக்ஷ்மி நரசு சீனிவாச செட்டி அப்படின்னு சொல்கிற 2 பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. கஜலு லக்ஷ்மி நரசு சீனிவாச செட்டி இவங்க 2 பேர் தான் வந்து என்னது அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை 1852ல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து யார் தான் இருப்பாங்க அப்படின்னா, வணிகர்கள் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக தான் எது ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து 2 தான் இருந்தது. என்னதுன்னா, டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதை வந்து இது பண்ணணும். மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை வந்து குறைக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதாக இருந்தது. அடுத்து ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் நம்மளுடைய விவசாயிகளை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டார்ச்சர் பண்ணி அந்த வரியை வந்து வசூல் செய்கிறத இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து டார்ச்சர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. 1852ல் ஆரம்பித்த அந்த கமிஷன் வந்து 1862ல் வந்து இல்லாமல் போயிட்டு. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா ப்ரெஸ்ஸு. ஓகே, ப்ரெஸ்ஸு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1877ல் முத்துசாமி அப்படிங்கிறவரை வந்து ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜாக வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. அதை எல்லா பத்திரிகைகளுமே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்க்குன்னு தனியாக பத்திரிகை இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ 1878ல் சுப்பிரமணியம் வீரராகவச்சாரி அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து த ஹிந்து அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பித்தாங்க. 1891ல் வந்து ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு தேசிய பருவ இதெல்லாம் ஆரம்பித்து அதை வந்து ஒரு பீரியாடிக்கல் பேப்பராக வந்து தினசரி பேப்பராக வந்து 1899ல் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா வந்து 1884ல் வந்து ஆரம்பித்தாங்க. வீரராகவச்சாரி, அனந்தசார்லு, ரங்கையா இந்த 3 பேர் தான் வந்து ஆரம்பித்தாங்க. இதில் ரங்கையா அப்படிங்கிறவர் இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தார். வீரராகவச்சாரி அப்படிங்கிறவருக்கு வந்து பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியாக இருந்தது வந்து அனந்தசார்லு வந்து செக்ரட்டரியாக இருந்தார். இவங்க வந்து என்னது அப்படின்னா ஒரு 4 கோரிக்கைகள் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா, மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கணும். அப்புறம் வந்து என்னது அப்படின்னா, இந்தியாவிலையும் லண்டன்லேயும் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து சேம் டைம் வந்து நடக்கணும். ஓகே, சேம் டைம் வந்து நடக்கணும். டேக்ஸை வந்து குறைக்கணும். ரிலீஸ் டேக்ஸை வந்து குறைக்கணும். இந்தியன் கவுன்சில் ஆஃப் லண்டனை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா